ஸோ நேற்று அர்ச்சனா BB7 டைட்டில் வின்னர் ஆயிருக்காங்க. ஸோ ஒரு குயின் மாதிரி அதை ஜெயிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். சூப்பர். ஒரு வைல்டு கார்டு என்ட்ரியாக வந்து செம்மையாக முதல்ல அழுதுட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் அவங்களோட இதையே சேஞ்ச் பண்ணி எல்லாரையும் வந்து ரகலை பண்ணி அவ்வளோ தூரம் எவ்வளோ தனக்காக நின்று சண்டை போட்டு இந்த டைட்டிலை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல போகிறாங்க மக்களுக்கு அப்படிங்கிறது தான் மக்களோட ஆசையாக இருந்துகிட்ருக்கு. ஸோ மணி வந்து அவர் செலிப்ரேஷன், ரவீனா கூட செலிப்ரேஷன்ஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி மாயா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்துட்டு வின் பண்ணலைன்னா கூட அந்த மாயா ஸ்குவாடோட நான் செம்மையாக என்ஜாய் பண்ணேன். இந்த பிக் பாஸ் டீமோட அந்த இதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் வின் பண்ணேன்னு எனக்கு எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி மாயா போட்டிருந்தாங்க. அர்ச்சனா வந்து என்ன போடுவாங்க அப்படின்னு ஆசையோடு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். பட் அவங்க நேற்றுக்கே ஸ்டேஜ்லேயே சொல்லி அடிச்சிட்டாங்க. எல்லார் முன்னாடி காலில் விழுந்து தரையில் விழுந்து கும்பிட்டுருப்பாங்க. ஸோ அர்ச்சனா இது பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. அவங்க வந்து கமல் சார் காலில் விழுந்திருக்காங்க, அவங்க அப்பா அம்மா காலில் விழுந்திருக்காங்க, விசித்ரா மேம் காலில் விழுந்திருக்காங்க, இன்னைக்கு மக்கள் முன்னாடியும் காலில் விழுந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே அவங்க நன்றி சொல்ல முடியாது. இருந்தாலும் மேபி நேற்றுக்கு தான் வின் பண்ணியிருக்காங்கிறதுனால அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னும் அஃபிஷியலாக அவங்களோட இன்ஸ்டா ஹேண்டில் இருந்தோ ட்விட்டரில் இருந்தோ எந்த ஒரு போஸ்ட்டும் வரல. ஸோ அதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஃபஸ்ட் போஸ்ட் போட்டோடனே அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார்